வணக்கம். இந்தியன் 2 படம் ரிலீஸ் ஆகியிருக்கு. நம்ம எல்லோரும் படம் பார்த்துருப்போம். எல்லோரும் பார்க்காட்டாலும் நம்மளில் பெரும்பாலானோர் படம் பார்த்துட்டோம் இல்லையா? கமல் சார் ஃபேன்ஸ்னு மட்டும் இல்லை, ரஜினி சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ், இப்படி யாருடைய ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லோருடைய எதிர்பார்ப்புக்கும் உள்ளான ஒரு சினிமாவாக இந்தியன் 2 இருந்தது. ஷூட்டிங் அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து எப்படா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு காத்துட்டு இருந்த ஒரு படம் கடந்த வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகியிருக்கு. அப்படி ரிலீஸ் ஆன படம் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு பெருத்த ஏமாற்றம். இதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. படம் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த 2-3 நாட்களாக சமூக வலைதளங்களில் பதிவாகக்கூடிய கேலி கிண்டல்களை பார்க்கும்போதே படம் பார்த்தவங்களுக்கு அந்த கேலி கிண்டல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய யதார்த்தம் புரியும். படம் பார்க்காதவர்களுக்கு என்னடா இது இப்படி போட்டு கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க, ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க, கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்திருப்பாங்க இல்லையா? ஓகே. ஸோ இந்தியன் 2 இட்ஸ் அ ஃப்ளாப். கண்டிப்பாக உண்மையாக தானே சொல்லி ஆகணும். இந்தியன் 2 படத்தை ஃப்ளாப்னு சொல்கிறதுக்காக யாரும் கோவிக்க வேண்டாம். கமல் சார் ஃபேன்ஸ் அல்லது டைரக்டர் சங்கர் சார் ஃபேன்ஸ் யாரும் கோவிக்காதீங்கப்பா. ஃப்ளாப் மூவியை ஃப்ளாப்னு தான் சொல்ல முடியும். ஓகே. இப்போது நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இந்தியன் 2 படத்துக்கு விமர்சனம் பண்ணுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பயப்படாதீங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்தியன் 2 படத்துக்கான ரிவ்யூ பற்றி பேசலை. கண்டிப்பாக ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. இந்தியன் 2 படம் ஃப்ளாப் ஆனதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்களை நீங்கள் ஒரு ஃப்ரேம் பண்ணி பார்க்கும்போது நான் ஒரு அவுட்லைன் கொடுக்குறேன். அதை நீங்கள் ஒரு உங்களுடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சினிமா அரசியல் இந்த அறிவுகளை வச்சு நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் ஏற்கும் வகையில் இருந்தால் ஏற்றுக்கலாம், அல்லது ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் வீடியோ நினச்சி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். அந்த வகையில் இந்தியன் 2 ஃப்ளாப் திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு ஃப்ளாப். அதாவது ஃப்ளாப் ஆக்குவதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு சினிமான்னு கூட சொல்லலாம். இப்படிலாம் இருக்குமா என்ன அப்படின்னு தோணலாம். படம் எப்படி இருக்குது, எப்படி ஒரு மொக்கையான படம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? ஆனாலும் பாருங்கள், அடுத்தடுத்த நாட்களில் அல்லது ஒரு வாரம் 10 நாள் கழித்து பாருங்கள், படத்தினுடைய வசூல் குறைந்தபட்சம் ஒரு 500 கோடி வரைக்கும் வியாபாரமானதாக காட்டுவாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே. இப்போ அது விஷயம் இல்லை. இந்தியன் 2 இது வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்டட் ஃப்ளாப் மூவி அப்படின்னு சொல்லுவதற்கான காரணத்தை நான் சொல்கிறேன். இதை எல்லாருமே ஒரு படத்தினுடைய தோல்வியாக பார்க்குறீங்க இல்லையா? அதாவது கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு ஒரு உலக நாயகன், அவர் பேரே உலக நாயகன் தான். உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த படம், ஒரு பிரம்மாண்டமான இயக்குனர் டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ண படம், பட் அது ஃப்ளாப் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு சினிமாவுடைய தோல்வியாக பார்க்குறீங்க. ஆனால் என்னுடைய அறிவு கெட்டிய வகையில் அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் அப்படின்ற அந்த ஒரு கால்குலேஷனில் நான் பார்க்கும்போது இது கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு அரசியல்வாதியினுடைய அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கப்பட்ட ஒரு படமாக பார்க்குறேன். இன்னும் சொல்லப்போனால் கமல்ஹாசன் அப்படின்ற ஒரு ஈடு இல்லாத ஒரு திரை கலைஞனுடைய சினிமா வாழ்க்கை, சினிமா பயணம் கிட்டத்தட்ட முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு படமாக பார்க்குறேன். அதை ஏன் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். ஓகே. முதல்ல இந்தியன் 2 படத்துக்கு ஏன் இவ்வளவு எதிர்பார்ப்பு வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது 1996 வெளிவந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் சேனாபதி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், இந்தியன் தாத்தா. ஸோ அன்னைக்கு அந்த காலகட்டத்தில் இருந்ததுக்கு அப்போவே அவ்வளோ பெரிய ஹிட்னா, இன்றைக்கி 28 வருஷம் கழித்து அதனுடைய 2ஆம் பாகம் வருது. கண்டிப்பாக படம் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குமோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தது தான் முதல் காரணம். ஓகேவா? ஸோ இது படம் மீதான நம்மளுடைய ஏமாற்றத்திற்கான காரணம். ஆனால் இந்த படம் திட்டமிட்டு ஃப்ளாப் ஆக்கப்பட்டிருக்கு, ஃப்ளாப் செய்வதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருக்கக்கூடும் அப்படின்ற என்னுடைய அந்த அனுமானத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா,
நீங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயங்களுக்கு. இப்போ 2024 கமல்ஹாசனுக்கு கடந்த வாரத்தில் கல்கி அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கு. அதை விட்டுருங்க, அது ஒரு தெலுங்கு சினிமா. அதற்கு முன்னாடி கமல்ஹாசனுக்கு ஹிட்டான படம் அப்படின்னா விக்ரம் இல்லையா? 2022ஆம் ஆண்டு லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். கமல்ஹாசனுடைய 60 வருடத்திற்கும் அதிகமான சினிமா வாழ்க்கையில் அதிகமான வருமானம் ஈட்டிய, அதாவது லாபம் அதிகமாக காட்டப்பட்ட ஒரு சினிமா அப்படின்னா விக்ரம் மூவி. 500 கோடி வசூல் அப்படின்ற அந்த ஒரு சாதனை பட்டியலில் இடம்பெற்ற ஒரு படம். விக்ரம் படத்துக்கு முன்னாடி கமல்ஹாசனுடைய வெற்றி பெற்ற படம்னு எந்த படத்தை சொல்ல முடியும்? சொல்லுங்கள் பார்ப்போம். கடைசியாக 2015ஆம் ஆண்டு வெளிவந்த பாபநாசம் அப்படின்ற படம் தான் கடைசியாக கமல்ஹாசன் கொடுத்த ஹிட் மூவி. அதற்கு பிறகு 2022 வரைக்கும் கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளில் அவர் சில படங்களை நடிச்சிருக்காரு. வசூல் ரீதியாக வெற்றி பெற்ற படம்னு எதுவுமே கிடையாது. இது ஒத்துக்கிறீங்க தானே? பாபநாசத்துக்கு முன்னாடின்னு பார்த்தோம் அப்படின்னா விஸ்வரூபம் ஃபஸ்ட்டு பார்ட். பாபநாசத்துக்கு பிறகு 7 ஆண்டுகளாக வெற்றியே கொடுக்காத கமல்ஹாசனுடைய சினிமா வாழ்க்கையில் விக்ரம் அப்படின்ற படம் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன். ஏன் அப்படின்னா 100 கோடி வசூல் அப்படின்றது தமிழ் சினிமாவில் ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட்டான ஒரு டார்கெட்டாக இருக்குது. உலக சினிமான்னு பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான கோடிகள் சர்வசாதாரணம். இதுவே இந்தி சினிமாக்களில் 1000 கோடிகள் சர்வசாதாரணமாகுது. தெலுங்கு சினிமாக்கள்லேயும் சர்வசாதாரணமாகுது. ஏன்னா பேன் இண்டியா அப்படின்னு ஒரு கான்செப்ட் இப்போல்லாம் ட்ரெண்டிங்கில் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இப்படி பல்வேறு மொழியில் வரக்கூடிய படங்களுக்கு பேன் இண்டியா மூவிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்படிப்பட்ட சூழலில் விக்ரம் படம் 500 கோடி வசூல் அப்படின்றது கமலுக்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. ஏன்னா கமல் அவருடைய திறமை என்னன்னு தெரியும். அவர் எந்த அளவுக்கு ஒரு பன்முக திறமை கொண்டவர்ன்றது தெரியும். இருந்தாலும் ரஜினி சார் போல், விஜய் சார் போல், அஜித் சார் போல் கமர்ஷியலாக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு ஹீரோ கமல்ஹாசன் கிடையாது. அவருடைய படங்கள் நடிப்புக்கு தீனியாக இருக்கும், கதையம்சம் கொண்ட படமாக இருக்கும். ஆனால் வசூல் ரீதியாக ரஜினி சார், விஜய் சார், அஜித் சார் போல் கமல் சார் படத்தை வந்துட்டு தியேட்டரில் சக்ஸஸ் ஆகாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் விக்ரம் படம் வந்துட்டு ஒரு மாபெரும் வெற்றி. திரும்ப திரும்ப இதுக்குள்ளே சுற்றுற மாதிரி இருக்குது. அடுத்ததுக்கு போவோம். பாபநாசம் படத்துக்கும் விக்ரம் படத்துக்கும் இடையில, அந்த இடைப்பட்ட காலத்தில் கமல்ஹாசன் அப்படின்ற நடிகர் ஒரு அரசியல்வாதியாக பிரவேசமானார். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சியை 2018ஆம் ஆண்டு கட்சியை துவக்குறாரு. 2019ஆம் ஆண்டில் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டின் 40 தொகுதிகள்லேயும் மக்கள் நீதி மையம் வேட்பாளர் அறிவித்தாங்க. தனித்து போட்டிட்டாங்க. அதாவது எந்த ஒரு அரசியல் கட்சிகளோடையும் கூட்டணி இல்லாமல் மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி தனித்து போட்டிட்டாங்க. ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாங்கன்னு தான் சொல்லலாம். நிச்சயமாக. ஏன் அப்படின்னா திமுக, அதிமுக இந்த 2 பெரும் கட்சிகளை மட்டுமே பார்த்த தமிழக வாக்காளர்களுக்கு ஒரு மாற்றம் வராதா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் இருந்த இளைஞர்களுக்கு கமல்ஹாசனுடைய வருகை ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு மனநிலையை உருவாக்குச்சு, நான் உட்பட. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் சினிமாவில் நம்ம பார்த்த கமல்ஹாசன் அப்படி தான் இருந்தார். ஒரு சுத்தமான நபராக. அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுருங்க, பெண்கள் விஷயத்தில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது வேறு. ஆனால் இந்த சமூக வாழ்க்கையில், ஒரு பொதுமக்கள் சார்ந்த அந்த சமூக வாழ்க்கையில் கமலுடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக மற்றவர்களிடந்து வேறுபட்ட ஒரு மனிதராக தான் இருக்கும். குறிப்பாக ஒரு சுத்தமான நபராக தன்னை காட்டிக்கொண்டார். ஊழலுக்கு எதிரான ஒரு நபராக தன்னை காட்டிக்கொண்டார். அந்த வகையில் மாற்றத்தை எதிர்பார்த்த இளைஞர்களுக்கு கமலினுடைய அரசியல் வருகை ஒரு மிகப்பெரிய விஷயமாகப்பட்டது. அதிகமான இளைஞர்கள் கமலுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. ஸோ அதனோட விளைவாக போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் 5% அதிகமான வாக்குகள் மக்கள் நீதி மையம் வாங்குச்சு.
அடுத்ததாக 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் நீதி மையம் தனித்து போட்டிட்டாங்க. இந்த முறையும் 5%க்கும் அதிகமான வாக்குகள் பதிவு பண்ணாங்க. 6, 7, 8% வாக்குகள்லாம் பதிவு பண்ண சட்டமன்ற தொகுதிகள் தான் இருந்துச்சு. கட்சி ஆரம்பித்த சில மாதங்கள்லேயே நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு 5% வாக்குகள் வாங்கினார் மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன். இதே சாதனையை நாம் தமிழர் கட்சி செய்வதற்கு அவங்களுக்கு 10 ஆண்டுகள் தேவைப்பட்டுச்சு. 2009 கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாம் தமிழர் கட்சி 5% வாக்கு வங்கியை உருவாக்க முடிஞ்சு. இப்போது அதை விட அதிகரிச்சிருக்கு. நாம் தமிழருக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ 2019க்கு பிறகு 2021 சட்டமன்ற தேர்தலையும் தனியாக தேர்தலை சந்தித்தாங்க. அப்போவும் ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் வகையிலான ஒரு டீசெண்டான வாக்கு வங்கியை உருவாக்கி வச்சுருந்தார். 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் கமல்ஹாசன் சார் போட்டியிட்ட கோயம்புத்தூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி எல்லாராலையும் திரும்பி பார்க்கப்பட்ட ஒரு தொகுதியாக இருந்துச்சு. ஏன்னா 2 வேட்பாளர்களுக்கு இடையிலான வெற்றிக்கான அந்த போட்டி அப்படின்றது மிக கடுமையான ஒரு போட்டியாக இருந்தது. கோயம்புத்தூர் தெற்கு பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் வானதி சீனிவாசன் அம்மா குறைவான வாக்குகளில் கமல்ஹாசனை தோற்கடித்து வெற்றி பெற்றாங்க. ஓகே, இப்போ இந்த ஒரு சூழல் 2021 சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சது. 2022 விக்ரம் அப்படின்ற ஒரு படம் ஒரு பிளாக் பஸ்டர். 2019 போட்டியிட்டு எந்த ஒரு தொகுதியிலையும் ஒரு எம்பி கூட வெற்றி பெறலை. 2021 சட்டமன்ற தேர்தலையும் அனைத்து தொகுதிகள்லையும் தனித்து போட்டியிட்டாலும் கூட ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வெற்றி பெறலை. இந்த ஒரு சூழலில் தான் 2022ஆம் ஆண்டு விக்ரம் படம் ரிலீஸ் ஆகுது. 500 கோடி வசூல் பண்ணுது. ஸோ இத்தனை ஆண்டு காலம் சினிமாவில் சம்பாதித்த பணத்தை எல்லாம் அரசியலில் செலவழித்து அரசியலுக்கு வர தயாராக இருந்த கமல்ஹாசனுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஏன்னா இது வரைக்கும் 100 கோடி வசூல் காட்டாத கமல்ஹாசனுடைய சினிமா 50 கோடி வசூல் அப்படின்றதையே திக்கி திணறி எட்டி பிடித்து கொண்டிருந்த கமல்ஹாசனுடைய சினிமா வாழ்க்கையில் 500 கோடி வசூல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனநிலைக்கு அவர் போயிருப்பார். அதாவது அவருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா, நம்மளுக்கு இன்னும் டிமாண்ட் இருக்குது, நம்மளை கொண்டாடக்கூடிய ரசிகர்கள் இருக்காங்க. ஸோ அதனால தான் ரஜினி சார் படம் மாதிரி, விஜய், அஜித் இவங்க படம் மாதிரி நம்மளுடைய படத்துக்கும் ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதனோட விளைவாக 500 கோடி வசூலாக இருக்குது அப்படின்ற மனநிலைக்கு கமல் சார் வந்திருப்பார். ஸோ அதனோட விளைவாக நம்ம இன்னும் சில காலங்கள் இன்னும் சில படங்கள் நடிப்போம். ஸோ ஒரு படத்துக்கு 100 கோடி 150 கோடின்னு நம்ம வருமானம் பார்த்தாலும் அடுத்து ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு நம்ம சினிமாவில் இருந்தோம் அப்படின்னா இன்னும் சில 100 கோடிகள் சம்பாதிக்கலாம் அப்படின்ற மனநிலைக்கு அவர் போயிருப்பார். ஓகே, இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, 2024ஆம் ஆண்டு வெளிவந்திருக்கக்கூடிய இந்தியன் 2 படம் திட்டமிட்டு ஃப்ளாப் செய்யப்பட்ட ஒரு சினிமா, திட்டமிட்டு ஃப்ளாப் செய்வதற்காகவே எடுக்கப்பட்ட ஒரு சினிமான்னு சொல்கிறது மாதிரி 2022ஆம் ஆண்டு வெளியான விக்ரம் படமும் திட்டமிட்டு ஹிட் செய்யப்பட்ட ஒரு சினிமா, திட்டமிட்டு பிளாக் பஸ்டர் ஆக்கப்பட்ட ஒரு சினிமா. அதுக்காக விக்ரம் படம் மொக்க படம்னு சொல்லலை, இந்தியன் 2 மாதிரி விக்ரம் படம் மொக்க படம்னு சொல்லலை. ஆப்வியஸ்லி ஒரு ஃபேண்டாஸ்டிக் மூவி நிச்சயமாக. இருந்தாலும் கமல் படம் எந்த படத்தை குறை சொல்கிற மாதிரி இருக்குது, எல்லா படமும் நல்லா தான் இருக்கும். ஆனால் விக்ரம் அப்படின்றது ஒரு ஹைப் க்ரியேட் பண்ண ஒரு படம். ஒரு பிஜிஎம் முதற்கொண்டு, ஸ்க்ரீன் பிளே முதற்கொண்டு, கமலோட ஆக்டிங் முதற்கொண்டு சான்ஸே இல்லை. ஃபகத் பாசில் வேறு லெவலில் இருக்கும். இருந்தாலும் விக்ரமனுடைய வெற்றி திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு வெற்றி, திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட 500 கோடி வசூல். யார் எனி கெஸ்? ஆப்வியஸ்லி விக்ரம் படத்தினுடைய ரிலீஸ் யார்? ரெட் ஜெயண்ட். சரி, விக்ரம் படத்தை ஹிட் ஆக்குறதுனால ரெட் ஜெயண்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கலாம். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. இருக்குது.
கமல் அப்படின்ற ஒரு ஒரு நடிகர் சினிமாவுக்குள் நுழைகிறாரு, அரசியலுக்கு வராரு. அவர் 5% வாக்குகள் 6% வாக்குகள் வாங்குறாரு. இது இங்கே இருக்கக்கூடிய 2 பேர் திராவிட கட்சிகளுக்கும் கண்டிப்பாக ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும். அதனோட விளைவா கமல் அப்படின்ற ஒரு அரசியல்வாதியை மறுபடியும் சினிமா பக்கமே திருப்பி அனுப்பும் வகையில் ஃப்ரேம் பண்ணப்பட்ட ஸ்கிரிப்ட் தான் விக்ரம் படத்தினுடைய பிரம்மாண்டமான வெற்றி. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போவும் சொல்கிறேன். நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் லாஜிக்கோடு பொருத்தி பார்த்து இது வாய்ப்பு இருக்கா இல்லைன்றதை உங்கள் முடிவு கூடுறேன். ஓகே, இப்போ விக்ரம் படத்தினுடைய வெற்றி மூலமாக கமல்ஹாசன் சாரும் அந்த மைண்ட் செட்டுக்கு அடாப்ட் ஆகிட்டார். நம்ம இன்னும் சில வருடங்களுக்கு நம்ம நடிப்போம், இன்னும் சில 100 கோடிகளை சம்பாதிப்போம். அரசியல் தமிழ்நாடு எங்கே போயிட போகுது, இங்கே தானே இருக்குது, பார்த்துக்குவோம். அதை விக்ரம் படத்தில் அவர் சொல்கிற மாதிரி பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி நான் மைண்ட் செட்டுக்கு அவர் வந்திருப்பார். ஓகே, அதனுடைய தொடர்ச்சியாக விக்ரம் அப்படின்ற படத்தை ரிலீஸ் செய்து ஒரு 500 கோடி வசூல் அப்படின்ற பாக்ஸ் ஆஃபீஸில் கொண்டு போய் கமல் சார் பேரையும் செதுக்கி வச்ச நன்றி கடனாக 2024ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கமல் சார் அவருடைய கட்சி போட்டியிடல. ஸோ டிஎம்கேவுடைய பிளான் சக்ஸஸ். இதுக்காக டிஎம்கே கட்சிக்காரங்க யாரும் கோவிக்காதீங்க. அரசியலில் போரில் வந்துட்டு எல்லாமே சரிதான். ஸோ அரசியலும் இட்ஸ் அ கேம், இட்ஸ் அ வார். சட்டத்திற்கு முரணான ஒருத்தனை அடிக்கிறது, ஒருத்தனை கொல்வது அப்படின்றத தவிர மற்ற எந்த ஒரு தந்திரமும் இங்கே தப்பாகாது. ஸோ அந்த வகையில் டிஎம்கேவுடைய ஒரு மாஸ்டர் மைண்டு பிளானு, அந்த மாஸ்டர் மைண்டு பிளானில் கமல் சார் விக்கெட் அவுட்டு. ஸோ அதனால தான் 2024 பாராளுமன்ற தேர்தலில் கமல் சார் கட்சி போட்டியிடாமல் திமுகவுக்கு ஆதரவாக இருந்தாங்க. திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணாங்க. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு. திமுக கூட்டணியில் இருந்த அந்த இந்தியா கூட்டணி மத்திய அரசாக ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் அமைத்திருந்தால் கமல் சார் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி அப்படின்ற ஒரு நிபந்தனையோடு தான் கூட்டணி அமைக்கப்பட்டது. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இல்லைன்னா தமிழ்நாட்டு அரசியலை கூர்ந்து கவனித்தவங்களுக்கு தெரியும். ஓகே, கமல் சார் அப்படின்ற ஒரு அரசியல்வாதியை ஸ்டாப் பண்ணணும், அவரை மறுபடியும் சினிமாவுக்கே டைவர்ட் பண்ணி அனுப்பிடணும் அப்படின்ற ஒரு பர்பஸில் விக்ரம் படத்தை ஹிட் பண்ணாங்க. ஓகே, இப்போ இந்தியன் 2வையும் பிளாக் பஸ்டர் ஆக்கியிருந்தா மறுபடியும் அவர் இன்னுமே சினிமாவிலே இருப்பார்ல. ஏன் வந்துட்டு அவரை மறுபடியும் இந்த படத்தை ஃப்ளாப் பண்ணணும் அப்படின்னு அதையும் நீங்கள் கேட்கலாம். எஸ், அதை இந்த விஷயத்தை சொல்லிடுறேன். விக்ரம் அப்படின்ற படத்தை திட்டமிட்டு பிளாக் பஸ்டர் ஆக்கிய அதே ரெட் ஜெயண்ட் தான் இந்தியன் 2 படத்தை திட்டமிட்டு ஃப்ளாப் செய்திருக்காங்க. இந்தியன் 2 படம் ரிலீஸ் பண்ணதே ரெட் ஜெயண்ட் தான் அப்படின்றது நம்மளை நிறைய பேருக்கு தெரியாது. தியேட்டரில் படம் பார்க்கும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அது ஒரு லைக்கா ப்ரொடக்ஷன் மூவின்னு தான் நம்மளுக்கு காட்டிக்கிட்டாங்க. ஆடியோ லான்ச்சில் தான் ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயமே தெரிய வந்துச்சு. எனக்கு தியேட்டரில் படம் பார்க்கும்போது தான் தெரிய வந்துச்சு. ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு அந்த விஷயம் தெரியும் போதே ஏன் படம் இவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்றத என்னுடைய அரசியல் அறிவுக்கு உட்பட்டு இங்கே நிகழக்கூடிய இந்த சில நகர்வுகளுக்கு உட்பட்டு என்னால் உணர முடிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, அதாவது இந்தியன் 2 படம் திட்டமிட்டு ஃப்ளாப் செய்வதற்காகவே எடுக்கப்பட்ட படம் அப்படின்றது காரணமே இந்த படத்தை ரெட் ஜெயண்ட் ரிலீஸ் பண்ண அந்த ஒரு காரணத்தினால தான் நான் சொல்கிறேன். என்ன சம்மந்தம் ஒன்றும் புரியலன்னு சொல்கிறீங்க, புரியுது. ஓகே, இன்னும் ஒரு ட்விஸ்ட் ஓப்பன் பண்ணுறேன். கமல் சார் கட்சி ஆரம்பித்ததே டிஎம்கேவுடைய ஸ்கிரிப்டில் தான் அப்படின்னு இருந்திருந்தால் அது எப்படி இருந்திருக்கும்? செம சாக்கா இருக்குல்ல. கமல் சார் கட்சி ஆரம்பித்ததே டிஎம்கேவுடைய ஸ்கிரிப்ட் அப்படின்றது தான் என்னோடய கெஸ். அது உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுக்கு இப்போ நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். 2019ஆம் ஆண்டு கட்சி 2018 கட்சி ஆரம்பித்து 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையம் போட்டிட்டுச்சு. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் நீதி மையம் போட்டிட்டுச்சு. இந்த 2 தேர்தல்களையும் தனித்து போட்டிட்டுச்சு. அதுவே டிஎம்கேவுடைய ஸ்கிரிப்ட்.
கமல் அப்படின்றவர் தனியாக கட்சி ஆரம்பிக்கணும், கட்சி ஆரம்பித்தா டிஎம்கேவுக்கு ஆதாயம் இருக்குது. இது என்ன, அவரை கட்சி ஆரம்பிக்கிறதுல திமுகவுக்கு ஆதாயம் இருக்குது அப்படின்னா அப்போ அவரை தன்னோட கூட்டணியில வச்சுருப்பாங்க. பட் 2019 2021 ஆண்டுகளில் நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் தனியாக நின்னார் அப்படின்னு கேட்கலாம். அதுதான் திமுகவுக்கு வேணும். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் இல்லை, இங்கே அதிமுக தான் ஆட்சியில் இருக்குது தமிழ்நாட்டில். ஸோ 2021 எப்படியாவது ஆட்சியை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு வேட்கையில் ஒரு சில விஷயங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய திமுகவுடைய அதிருப்தி வாக்குகள் எந்த ஒரு சூழல்லையும் அதிமுகவுக்கு போயிடாத வகையில், திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகளை அதிமுகவுக்கு போயிடாத வகையில் மடைமாற்றம் செய்வதற்கு, டைவர்ட் செய்து அந்த வாக்குகளை செக்யூர் பண்ணுவதற்கு இங்கே நாம் தமிழர் கட்சிக்கு அப்பாற்பட்டு இன்னொரு கட்சியும் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி தான் மக்கள் நீதி மையம். எஸ், இப்போது 2019 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு, திமுக ஆட்சி அமைச்சாச்சு. திமுக ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு வந்த தேர்தலில் மக்கள் நீதி மையம் திமுகவுக்கு ஆதரவு போட்டியிடலை. இன்னும் அடுத்த தேர்தலுக்கு நிறைய 2 ஆண்டுகள் இருக்குது, பிறகு பார்த்துக்கலாம். இப்போது மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி இனிமேல் தேவை கிடையாது. என்ன ஒரு நோக்கத்திற்காக மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஸோ இனிமேல் மக்கள் நீதி மையம் அப்படின்ற ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு இங்கே வேலை கிடையாது. ஸோ மக்கள் நீதி மையம் ஓகே. அதற்கான சன்மானமாக தான் விக்ரம் படத்துக்கு கொடுக்கப்பட்ட 500 கோடி பிளாக் பஸ்டர். அதற்கு அப்பாற்பட்டு சில 1000 கோடிகள் இப்போ வரைக்கும் கைமாறி இருக்கலாம். இந்தியாவில் எனக்கு இருக்கக்கூடிய பேச்சுரிமையின் அடிப்படையில் நான் யாரையும் குற்றம் சுமத்தாமல் இந்த விஷயங்களை என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு பண்ணுறேன். இருக்கலாம், இது ஒரு கற்பனை கதைன்னு கூட நினச்சிக்கிட்டு கடந்து போயிருங்க. இதை ஏற்றுக்க முடியாதவங்க. ஓகே, சரி, ஓகே, கட்சி முடிஞ்சாச்சு, அவர் மறுபடியும் நடிகராக தொடரலாம்ல அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இருக்குல்ல. அதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா, ஒருவேளை அரசியலுக்கே போகாமல் கமல்ஹாசன் இந்தியன் 2 பண்ணியிருந்தார்னா நிச்சயமாக மக்கள் கமல்ஹாசனை இந்த அளவுக்கு கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கி இருக்க மாட்டாங்க. கமல்ஹாசன் மேலே இந்த அளவுக்கு அதிருப்தி ஆகியிருக்க மாட்டாங்க. கமல்ஹாசனை ஒரு வாக்காளராக கமலுக்கு ஓட்டு செலுத்தியது நீங்கள் இவங்க கூட சேராமல் தனித்து இருந்த அந்த ஒரு காரணத்துக்காக தான். மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த எங்களுக்கு நீங்கள் மாற்றத்தை உருவாக்குவீங்கன்ற எண்ணத்தில் தான், நம்பிக்கையில் தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். நீங்களும் கடைசியில் அவங்களோட சேர்ந்துக்கிட்டு போய் நிற்கும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன வித்தியாசம், நீங்கள் எதுக்கு எங்களுக்கு, நாங்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படின்ற மனநிலைக்கு இளைஞர்கள் மாறுவாங்க இல்லையா? இந்தியன் படத்தோட கான்செப்டே என்ன? ஊழலுக்கு எதிராக பெத்த மகனை குத்தி கொள்வார் இந்தியன் தாத்தா. இந்தியன் தாத்தாவும் செத்திருந்தா இந்தியன் 2 படம் அவசியமே இல்லாமல் போயிருந்துருக்கும். பாவம், அதில் பிழைச்சி இந்தியன் 2ல் நம்மளை கொண்டுட்டாங்க. ஓகே, ஸோ பெத்த மகனை கொலை செய்த ஒரு கதாபாத்திரமாக பார்க்கப்பட்ட சேனாபதி இங்கே லஞ்சம் ஊழலில் பெயர் பெற்ற மற்ற அரசியல் கட்சிகளோடு அவர் கூட்டணி தான் வைப்பார் அப்படின்னா அவரை ஏன் நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்ற மனநிலை தான் மாற்றத்தை எதிர்பார்த்த இளைஞர்களுக்கு. ஓகே, இது ஒரு அரசியல்வாதியாக அவரை ஒதுக்கக்கூடிய காரணம். இப்போது ஒரு திரைக்கலைஞராக அவரை ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா, அவ்வளோதான், அவர் மேலே இருந்த ஒரு இமேஜ், ஒரு நல்ல இமேஜ் போயிடுச்சு. ஏற்கனவே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பெண்கள் குறித்த அந்த விஷயங்களில் கமல் மேலே ஒரு நல்ல மதிப்பு இந்த சொசைட்டிக்கு கிடையாது. ஓகே, அது அவருடைய பர்சனல் அப்படின்னு பார்த்தாலும், அவருடைய திறமை அப்படின்னு பார்க்கும்போது இங்கே அவர் மீது இருந்த அந்த இமேஜ்,
அவருடைய அரசியல் நகர்வுகளால் இங்கே சுக்கு சுக்காக உடைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனுடைய தாக்கம் இந்தியன் 2ல் இவரை ஒரு நடிகராகவும் இவரை மொக்க பண்ணி விட்டுறணும், இவரை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்கி விட்டுறணும் அப்படின்ற ஒரு மனநிலையில் எடுக்கப்பட்ட ஒரு படமாக தான் இந்தியன் 2 தெரியுது. அப்போது என்ன அர்த்தம்? டைரக்டர் சங்கர் சார் யாரோ பண்ணி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு இப்படி ஒரு ஃப்ளாப் மூவியை பண்ணணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டாரா அப்படின்னா ஆமாம். அதாவது இந்தியன் 2னுடைய ஸ்கிரிப்ட் வேறு யாரோ எழுதி கொடுத்து அதை சங்கர் சார் பண்ணிட்டாருன்னு அப்படி சொல்லலை. படம் ஃப்ளாப் ஆகணும், கமல் அப்படின்ற ஆக்டருக்கான இமேஜ் உடைக்கப்படணும் அப்படின்ற அந்த ஸ்கிரிப்டு அதை சங்கர் சார் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு ஒரு எண்ணம். ஒரு சங்கர் சாருடைய ரசிகன் அப்படின்ற முறையில், கமல் சாருடைய ரசிகன் அப்படின்ற முறையில், ஒரு சினிமா ரசிகன் அப்படின்ற முறையில் ஒரு சந்தேகம். ஓகே, இதனால் அவருக்கு என்ன லாபம்? அதான் சொல்கிறேன்ல, கமர்ஷியலாக இந்தியன் 2 படம் ஃபெயிலியர் காட்டப்படாது. வேணுனாலும் பாருங்கள். ஒரு வாரம் 10 நாள் கழித்து இந்த படத்தினுடைய வசூல் பாருங்கள். இன்றைக்கி ஒன்றும் இல்லை, இன்றைக்கி 3 நாள் ஆயிடுச்சுல, இந்நேரம் ஒரு 150 கோடி கணக்கு ஏற்றிருப்பாங்க. ஏன்னா இங்கே கணக்கில் காட்டப்படாத பணங்கள் கோடிகளில், ஆயிரக்கணக்கான கோடிகளில் இருக்குது. ஸோ கணக்கில் காட்டப்படாத அந்த கருப்பு பணங்களை எல்லாம் கணக்கு காட்டுவதற்கு இங்கே ஒரு ஊடகம், ஒரு மீடியா தேவைப்படுது. மீடியாவை அப்படி சொல்லலை, ஒரு மீடியம் தேவைப்படுது. அந்த கணக்கில் காட்டப்படாத பணத்தை கணக்கில் கொண்டு வருவதற்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் வேணும். அந்த மீடியமாக தான் இன்றைக்கி சினிமா பயன்படுத்தப்படுது. ஸோ இந்தியன் 2 படம் எந்த அளவுக்கு மொக்க படம்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்த போதிலும் இந்தியன் 2 வசூல் ரீதியாக ஹிட்டு கணக்கு காட்டப்படும். ஒரு வாரம் வெயிட் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு தோணும். ஓகே, இப்போது கமல் அப்படின்றவரை தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக திமுக திட்டமிட்டு ஒரு கட்சி உருவாக்க வச்சு அரசியலுக்கு கொண்டு வந்தாங்க. இப்போது ஆட்சி அமைச்சிட்டாங்க. அப்போ அடுத்த தேர்தலுக்கு இவர் தேவைப்பட மாட்டாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? அடுத்த தேர்தலுக்கு வேறு ஒருத்தர் ரெடி பண்ணிட்டோம். எஸ், 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இதே திமுக கட்சியின் மீதான அதிருப்தி வாக்குகள் அதிமுகவுக்கோ அல்லது அதிமுக மாதிரியான திமுகவுக்கு சம எதிரிகளாக, எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய பாஜகவுக்கோ, அதுக்காக திமுகவுக்கு பாஜக ஈக்குவல்னு சொல்லலை, கண்டிப்பாக அது இல்லை. பாஜக இங்கே தனிச்செல்லாம் ஆட்சியை பிடிக்கணுன்னா வாய்ப்பே கிடையாது. அதிமுகவை அழித்து அப்படி இப்படியான அரசியலில் ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வேணால் முயற்சி பண்ணலாம். மற்றபடி பாஜக திமுகவுக்கு எந்த வகையிலையும் ஈக்குவல் கிடையாது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். சரி, சொல்ல வர விஷயத்தை சொல்கிறேன். ஸோ 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் அதிருப்தி வாக்குகள் எந்த வகையிலையும் அதிமுகவுக்கோ அல்லது பாஜகவுக்கோ போயிடக்கூடாது அப்படின்ற எண்ணத்தில் 2021ஆம் ஆண்டு கமல் சார் செய்த அதே வேலையை செய்வதற்கு அடுத்து ஒரு அரசியல் கட்சி இங்கே தயார். அது எல்லாருக்கும் தெரியும் தானே? 2026ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு இப்போ கமல் சார் செய்த அதே வேலையை தற்போது துவங்கி இருக்கக்கூடிய புதிய அரசியல் கட்சி செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் நான் பேசின எல்லாமே என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஒரு சினிமா ரசிகனா, ஒரு கமல் சார் ரசிகனா, இயக்குனர் சங்கர் அப்படின்ற ஒரு பிரம்மாண்டத்தின் ரசிகனா, மிகவும் எதிர்பார்ப்போட முதல் நாள் தேட்டரில் போய் படம் பார்த்தவங்கள நானும் ஒருத்தன். ஸோ அந்த ஏமாற்றம் வெறுமனே ஒரு சினிமாவினுடைய தோல்வியாக பார்க்காத, இதற்கு பின்னாடி என்ன ஒரு அரசியல் இருக்கக்கூடும், இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு காமன் மேனாக தான் இந்த பதிவு. ஸோ யாரும் பொங்க வேண்டாம். கடைசியாக சொன்ன அந்த அரசியல் கட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவால் உருவாக்கப்பட்ட
அந்த அரசியல் கட்சி யார் அப்படின்றத உங்கள் முடிவுக்கு விடுறேன். டாட்.